நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. சின்ன கோலி குண்டு சைஸு ரசத்துக்கு தேவையான உப்பு. வெந்துருச்சு. தண்ணியை மட்டும் வடிகட்டி அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். வெறும் ஜூஸ் மட்டும்தான் எடுத்துட்டேன். ஸ்கின்னெல்லாம் வடிகட்டி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாம். அந்த புளி சக்கையோடு சேர்த்துருங்க. கொட்டை இருந்தால் எடுத்துட்டு பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ரசத்துக்கு எப்பயுமே பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. ஆனால் மிளகு சீரகம் தூள் நல்லா ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை 4 உடச்சி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மலர வச்சு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரசம்.